முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. இணையத்தை கலக்கும் வேற லெவல் வீடியோ. பழங்காலத்திலிருந்தே மண்ணினால செய்யப்பட்ட மண்பாண்டங்கள், மண்பானை, மண்பாத்திரங்கள், மேலும் கல்லுல செய்யப்பட்ட பானை மற்றும் பாத்திரங்கள் போன்றவைதான் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டுட்டு வந்துச்சு. மேலும் கல்லுனால செய்யப்பட்ட தோசை சட்டிகள் மற்றும் பணியாரம் செய்யும் பாத்திரங்கள் கூட கல் பாத்திரங்களால தான் பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. மேலும் மரத்தினால செய்யப்பட்ட சட்டிகள் கூட சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. இது போல மண் மற்றும் கல்லுனால செய்யப்பட்ட சட்டிகளை சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவே ருசியாகவும் சத்து நிறைஞ்சதாகவும் இருக்கும். ஆனா நாளடைவில் இது போல மண் மற்றும் கல்லுனால செய்யப்பட்ட பாத்திரங்கள் பயன்படுத்துறத மக்கள் விரும்பாம இருந்தாங்க. சமீப காலமாக அதிக அளவில் மக்கள் இது போன்ற மண்பாண்டங்கள் மற்றும் கல்லுனால செய்யப்பட்ட சமைக்கிற பொருட்களை வாங்காம நான்ஸ்டிக் போன்ற சமையல் பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி நான்ஸ்டிக் பொருட்கள் வளர்ந்து வரும் நேரத்தில் மீண்டும் அனைவரும் மண் சட்டி மற்றும் கல்லுனால செய்யப்பட்ட சமையல் சட்டிகள் போன்றவற்றிற்கு மாறி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நான்ஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதுல எந்த ஆரோக்கியமுமே இல்லை அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் மற்றும் மருத்துவர்கள் மூலமா தெரிய வருது. அதனால மீண்டும் எல்லாருமே மண் மற்றும் கல்லுனால செய்யப்பட்ட சட்டிகளை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. மேலும் மண் மற்றும் கல்லுனால செய்யப்பட்ட பாத்திரங்களை வாங்கி சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு வந்தா எந்த விதமான நோயுமே வரப்போறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கலாம். மேலும் இன்னைக்கு பல சமையல் வீடியோக்கள்ல கூட இது போன்ற பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வரத எல்லாருமே பாக்குறாங்க. அதே போல அந்த பொருட்களை எங்க வாங்குறதுன்னு கூட சொல்றாங்க. அதை பார்க்கிறவங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாதாரணமா பார்த்தாலே தமிழர்கள் சமையல் செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே மதிப்பிற்குரிய ஒரு விஷயமாவே இருக்கும். ஒரு சமையல் செய்யற பாத்திரத்துல கூட எந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சுதான் சமைப்பாங்க. செம்பு பானைகள்ல தண்ணீர் வச்சு குடிச்சா உடலுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் வெண்கலம், பித்தளை போன்ற சட்டிகளை சமைக்கிறதுனால ஒரு தனி சக்தியே இருக்குது அப்படின்னு பழந்தமிழர்கள் அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதையே இப்போ பலருமே சொல்றதை கேட்டிருப்போம். இது போல வீடியோக்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கிறத நாமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே சமயத்துல சிலர் எந்த மாதிரியான பாத்திரங்களை பயன்படுத்தினா உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. முன்பை விட இப்போ ஆரோக்கியத்துல ரொம்பவே ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சமா சாப்பிட்டா கூட அது ரொம்பவே சத்து நிறைந்ததா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான்ஸ்டிக் மற்றும் சில்வர் பாத்திரங்களுக்கு நிறைய கடைகள் இருந்தத போல இப்போ இந்த கல்லு பாத்திரங்களுக்கு தனித்தனியான கடைகள் ஒன்று தொடங்கி இருக்கிறாங்க. இது பற்றிய வீடியோ தான் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்குது. அங்க கல் தோசைகள், சப்பாத்தி கல்லு, கல்லுனால செய்யப்பட்ட பாத்திரங்கள், கல்லு கடாய், கல் சமையல் பாத்திரங்களுக்குனே தனியான சட்டிகள், ஆப்பம் மற்றும் பணியாரம் செய்யற பாத்திரங்கள் அப்படின்னு பல வகையான பாத்திரங்கள் இந்த கடையில வச்சிருக்கிறாங்க. மேலும் வாங்க நினைக்கிறவங்க கூட ஆன்லைன்லயே ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது பற்றிய வீடியோ தான் இணையதளத்திலையும் வைரல் ஆகிட்டு இருக்குது.